Prema from RKIT. Now I am going to explain about transistor. Transistor is a semiconductor devices which can amplify the electrical signals. They are transferred through it from input to output terminals. So transistor na ஒரு semiconductor devices அப்படின்னு சொல்றோம். அது என்ன பண்ணுதுன்னா which can amplify the electrical signals. எலக்ட்ரிக்கல் சிக்னலை வந்து என்ன பண்ணுதுன்னா ஆம்பிளிஃபை பண்ணுது. அதான் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ டூ ஆம்ஸ் கரண்ட்னா அது 4 ஆம்ஸ் கரண்ட்டாக வந்து இன்க்ரீஸ் பண்ணும், ஆம்பிளிஃபை பண்ணும். தட் இஸ் ஆம்பிளிஃபை த எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸ் as they are transferred through it from input to output terminals. So next, transistor are made up of semiconductor material. So with 3 or more terminals used to connect to an external circuits. இப்போ டிரான்சிஸ்டர்ல வந்து என்னன்னா 3 டெர்மினல்ஸ் வந்து இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன் பேஸ், செகண்ட் ஒன் எமிட்டர், கலெக்டர் டெர்மினல்ஸ். டிரான்சிஸ்டர் பேசிக்கலி கிளாசிஃபைட் இன்டு 2 டைப்ஸ். bipolar junction transistor, next field effect transistor. So again BJT means bipolar junction transistor classified into NPN and PNP transistor. So இங்க NPN transistor பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் இந்த இடத்துல. So next transistor உடைய application வந்து என்னன்னா it used excellent electronic switches and digital computers use a transistor as a basic mechanism for the storing data and the moving data. So that's all introduction of the transistors. Now I am going to explain about NPN transistors. So structure of the NPN transistors. So 2N இருக்கு, இங்க நடுவுல ஒரு P இருக்கு. So N-ன்றது எலக்ட்ரான்ஸ், P-ன்றது ஹோல்ஸ். So இந்த 3 பாக்ஸ் இருக்கு NPN. So இதுல N கூட எமிட்டர் டெர்மினல்ஸ் வந்து கனெக்ட் பண்ணிருக்கோம். அடுத்து இந்த N கூட கலெக்டர் டெர்மினல்ஸ். So சென்டரா வந்து P கூட பேஸ் டெர்மினல்ஸ் வந்து கனெக்ட் பண்ணிருக்கோம். So இந்த இடத்துல எலக்ட்ரான்ஸ் வந்து மெஜாரிட்டியா இருக்கும், ஹோல்ஸ் வந்து மைனாரிட்டி கேரியர்ஸா இருக்கும். So இந்த இடத்துல எமிட்டர்ன்றது என்னன்னா இன்புட் டெர்மினல்ஸ், கலெக்டர்ன்றது அவுட்புட் டெர்மினல்ஸ். ஸோ இப்போ இங்கே இது ஒரு ஃபார்வர்ட் பயாஸ்ட் வந்து கண்டக்ஷன், இது ஒரு ரிவர்ஸ் பயாஸ்ட் வந்து தட் இஸ் ரிவர்ஸ் சர்க்கியூட்ஸ். தட் இது ஃபார்வர்ட் சர்க்கியூட்ஸ், இது ரிவர்ஸ் சர்க்கியூட்ஸ். ஸோ ஃபார்வர்ட் சர்க்கியூட்ஸில் தான் கரண்ட் வந்து மோராக இருக்கும், ரிவர்ஸ் சர்க்கியூட்ஸில் வந்து கரண்ட்டு லெஸ்ஸாக இருக்கும். இந்த இடத்துல எமிட்டருக்கும் பேஸுக்கும் நம்ம ஒரு சப்ளை வந்து கொடுக்குறோம். இப்போ எமிட்டரில் வந்து என்னது நெகட்டிவ் சப்ளையும் பேஸுக்கு வந்து பாசிட்டிவ் சப்ளையும் கொடுக்குறோம். அதே மாதிரி இங்கே கலெக்டருக்கு வந்து பாசிட்டிவ் சப்ளையும் பேஸுக்கு வந்து நெகட்டிவ் சப்ளையும் வந்து கொடுக்குறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்து சிம்பிள் ஆஃப் டிரான்சிஸ்டர். ஸோ இந்த டிரான்சிஸ்டருடைய சிம்பிள் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். இது பேஸ், இது எமிட்டர்ஸ், இது கலெக்டர்ஸ். ஸோ எமிட்டர்ஸ் இந்த இடத்துல அப்படின் போது என்பிஎன்ல ஆரோ வந்து என்னது வெளி நோக்கி வரும், எமிட்டர் டெர்மினல்ஸ்ல மட்டும் தான். ஸோ அதை வச்சு தான் இது எமிட்டர்ஸ் அப்படின்ட்டு நம்ம ஐடென்டிஃபை பண்றோம். அடுத்து இந்த என்பிஎன் டிரான்சிஸ்டர் வந்து இன் ஆக்டிவ் ரீஜன்ல குட் ஆம்பிளிஃபையரா ஒர்க் ஆகுது. பேஸ் லைட்லி ஹியர் see the picture, base lightly doped, emitter heavily doped and collector heavily doped. So next, operation of the NPN transistor. Next we will go to operation and working of the NPN transistors. So transistorனா வேற எதுவும் கிடையாது, 2 டயோட வந்து ஆப்போசிட் சைடில் வந்து கனெக்ட் பண்ணுறதான் டிரான்சிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இங்கே எமிட்டர் பேஸ்ன்றது என்னென்னா ஃபார்வர்ட் பயாஸ்டும், அடுத்து இங்கே கலெக்டர் பேஸ் வந்து ரிவர்ஸ் பயாஸ்லேயும் ஒர்க் ஆகும். அடுத்து நெக்ஸ்ட் we will see about working of the transistor. இந்த படத்தை எடுப்போம். Next we will see about working of the NPN transistors. ஸோ இந்த இடத்துல டிரான்சிஸ்டருடைய சிம்பிள் வந்து கொடுத்துருக்கோம். அடுத்தது இங்கே விபின்றது என்னன்னா பயாஸ்டு வோல்டேஜ். ஸோ இங்கே பாருங்க, பிக்சரை பாருங்க, இது கலெக்டர் டெர்மினல்ஸ், இது எமிட்டர் டெர்மினல்ஸ், இது பேஸ் டெர்மினல்ஸ். ஸோ இந்த பேஸ் டெர்மினலுக்கும் எமிட்டர் டெர்மினலுக்கும் இடையில வந்து ஒரு வோல்டேஜ் வந்து கொடுக்குறோம். எப்பயுமே வந்து பேஸ் டெர்மினல் வந்து பாசிட்டிவ் சப்ளையும், எமிட்டர் டெர்மினல்ஸ் வந்து என்னன்னா நெகட்டிவ் சப்ளை வந்து கொடுப்போம். அடுத்து இங்க கலெக்டர் டெர்மினல்ஸ்ல வந்து லோடு ரெசிஸ்டர் வந்து கனெக்ட் பண்ணிருக்கோம். அடுத்து லோடு ரெசிஸ்டருக்கு வந்து இங்க கொடுக்குற வோல்டேஜ் வந்து என்னன்னா விசிசி வோல்டேஜ். அடுத்தது இந்த கலெக்டர் டெர்மினல்ஸ் வந்து இந்த கலெக்டர் டெர்மினல்ஸ்க்கு இன்னொரு சப்ளை கொடுக்குறோம். என்னன்னா கலெக்டருக்கும் எமிட்டருக்கும் ஒரு சப்ளை கொடுக்குறோம், விசிஇ கலெக்டர் எமிட்டர் வோல்டேஜ் வந்து கொடுக்குறோம்.
ஸோ இங்கே பாருங்கள் ஒர்க்கிங் விபின்றது பயாஸ்டு வோல்டேஜ். ஸோ இதை காம்பன்சேட் பண்ணுறது, தட் இஸ் இதை ஸ்டாண்ட் பை பண்ணுறதுக்கு 2 ரெசிஸ்டர் வந்து R1 அண்ட் R2 நம்ம இங்கே கனெக்ட் பண்ணுவோம். ஸோ இந்த இடத்துல இந்த விபியோட வோல்டேஜ் வந்து இந்த விபி பயாசிங் வோல்டேஜை விட இந்த சப்ளை வோல்டேஜ் வந்து குறைவாக இருந்துச்சுன்னா இந்த டிரான்சிஸ்டர் வந்து கண்டக்ஷன் ஆகாது. ஸோ பயாசிங் வோல்டேஜை விட சப்ளை வோல்டேஜ் அதிகமாக இருந்தால் மட்டும்தான் டிரான்சிஸ்டர் வந்து கண்டக்ஷன் ஆகும். கண்டக்ஷன் மீன்ஸ் என்னன்னா ஆன் கண்டிஷனில் தட் இஸ் ஒர்க்கிங் ஆகும். ஸோ அப்போ இந்த பேஸ் டெர்ம், இந்த கலெக்டரில் பேஸ் டெர்மில் இருக்க வோல்டேஜ் வந்து ஐபி, அடுத்து இங்கே எமிட்டர் டெர்மில் இருக்க வோல்டேஜ் கரண்ட் வந்து ஐஇ, பேஸ் அடுத்து நெக்ஸ்ட் கலெக்டர் டெர்மில் இருக்க கரண்ட் வந்து ஐசி, எமிட்டர் டெர்மில் இருக்க கரண்ட் வந்து ஐஇ, பேஸ் டெர்மில் இருக்க கரண்ட் வந்து ஐபி. ஸோ இந்த லோட் ரெசிஸ்டன்ஸுக்கு நம்ம விசிசி சப்ளை வந்து கொடுக்கும்போது ஸோ இந்த கலெக்டர் கரண்ட் வந்து இது இந்த கலெக்டர் கரண்ட்டு அண்ட் தட் இஸ் இந்த ஐசி இந்த டெர்மினல்ஸ் வழியாக கலெக்டர் டெர்மினல்ஸ் வழியாக எமிட்டர் டெர்மினலுக்கு ஃப்ளோ ஆகுது. அடுத்து நெக்ஸ்ட் இதனுடைய ஈக்குவேஷன்ஸ். So see the picture. So next in the base voltage IP equal to VP minus VB divided by RP. Next IC equal to beta into IP. Beta என்றது என்னன்னா amplification factors. Next collector current IC equal to VCC minus VCE divided by RL. So common emitter amplifier here using. Thank you.